இந்த கேப்டன் ஃப்ளை பண்ணிட்டு இருக்கிற ஃபிளைட்டோட விண்ட்ஷீல்ட் கிராக் விழுக ஆரம்பிக்குது. உடனே இவர் கண்ட்ரோல் டவருக்கு அதை இன்ஃபார்ம் பண்ணிட்டு மேனுவல் புக் எடுத்து என்ன பண்ணணும்னு பாத்துட்டு இருக்கிறப்பவே அந்த கிராக் பெருசாகி அந்த விண்ட்ஷீல்டு மொத்தமா உடைஞ்சி இவரோட கோ பைலட்டை அது அப்படியே பாதி வெளியில இழுத்துடுது. இப்ப இவரோ அந்த கோ பைலட்டை ஒரு கையில புடிச்சுக்கிட்டு இன்னொரு கையால அந்த ஃபிளைட்டை ஓட்டுறாரு. ஒரு கையில ஃபிளைட்டை ஓட்டுறதுனால இவரால கண்ட்ரோல் பண்ண முடியாம அந்த ஃபிளைட் இப்போ மலையை நோக்கி போயிட்டு இருக்கு. அதே நேரம் அந்த ஃபிளைட்டோட சிக்னல் ஆஃப் ஆனதுனால கண்ட்ரோல் டவர்ல இருக்கிறவங்களுக்கு அந்த ஃபிளைட்ல என்ன நடக்குதுன்னு தெரியாம போக அந்த ஃபிளைட்டுக்கு பக்கத்துல பறக்கிற வேற ஃபிளைட்டை வச்சு அந்த ஃபிளைட்டுக்கு என்ன ஆச்சுன்னு செக் பண்றாங்க. பேசஞ்சர் சீட்ல இருந்த மூணாவது பைலட் கஷ்டப்பட்டு காக்பிட்டுக்குள்ள வராரு. உள்ள வந்தவர் அந்த கோ பைலட்டை பிடிச்சி உள்ள இழுக்கிறாரு. அதனால கேப்டனோ ஃபிளைட்டை கண்ட்ரோல் பண்ணி மலையில மோதாம தடுத்துடுறாரு. மறுபடியும் இந்த ஃபிளைட்டோட சிக்னல் கண்ட்ரோல் டவருக்கு கிடைச்சிடுது. இப்போ இவங்க போயிட்டு இருக்க வழியில பயங்கரமான மேகமூட்டம் வரத பாக்குறாங்க. அந்த மேகத்தை தாண்டி போய் லேண்ட் பண்றதுதான் இவங்களுக்கு இருக்கிற ஒரே வழியா இருக்கு. இப்போ அந்த கேப்டன் என்ன பண்றாருன்னா அந்த மேகத்துக்குள்ள போகாம அதுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்த மத்தவங்க அவர் என்ன பண்றாருன்னு புரியாம பதட்டமாயிடுறாங்க. அப்புறம் தான் தெரியுது அந்த மேகங்கள் விலகி போறதுக்காக தான் அவர் சுத்திக்கிட்டு இருந்தாருன்னு. இப்போ அந்த மேகங்கள் விலகினதுக்கு அப்புறம் அதுக்கு நடுவுல அந்த பைலட் ஃபிளைட்டை ஓட்டிட்டு போய் பத்திரமா லேண்ட் பண்ணி அந்த ஃபிளைட்ல இருக்க எல்லாரோட உயிரையும் காப்பாத்திடுறாரு. இப்ப அங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் டீம் அந்த காக்பிட்டை பார்த்துட்டு அந்த கேப்டனை பாராட்டிட்டு போறாங்க. இப்போ உயிர் பழைச்சவங்க கேப்டனை பார்க்கணும்னு சொன்னதும் அந்த கேப்டன் இப்ப ஃபிளைட்ல இருந்து வெளியில வராரு. இப்ப கேப்டனை பார்த்த அந்த மக்கள் எல்லாம் தங்களை காப்பாத்தினதுக்கு அந்த கேப்டனுக்கு நன்றி சொல்றாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட உங்க ஃபிளைட் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க.